த டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். வழமை போல இன்றும் இது ஒரு விவாத களம். இன்றைய இந்த விவாத களத்தில் நம்மோடு தனது கருத்துக்களோடும் தனது நிலைப்பாடுகளுடனும் விவாதம் செய்ய இருப்பவர் ராம்ராஜ், ஊடகவியலாளர். நீண்ட காலமாக ஐரோப்பாவிலும் சரி லண்டனில் இருந்து தொடர்ச்சியாக தனது ஊடக செயற்பாடுகள் ஊடாக பல்வேறுபட்ட கருத்துக்களை மக்கள் முன்னால் பரப்பி வருபவரும் அவரை இன்று நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் நடேசன். வணக்கம் உறவுகளே. முக்கியமான கேள்வி, இன்று உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்லது உங்களுடைய இந்த தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஏன் பொது வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்கவில்லை அல்லது ஏன் எதிர்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நடைபெறுகிறது. இந்த தேர்தல் ஊடாக பல்வேறு மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த தேர்தல்களிலே இனவாதம் மும்முரமாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த தேர்தலில் இந்த முன்வைத்தவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். அவர்கள் கூட நல்லூர் ஆலயத்துக்கு சென்று நல்லூர் முருகனை வழிபட்டு பிரச்சாரங்களை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணம் என்னவென்றால், நாங்கள் இனவாதிகள் அல்ல. நான் யாரை சொல்றேன்னா விமல் வீரன் அவர்களை சொல்கின்றேன். அவர்கள் பிரச்சார கூட்டம் முதலாவது நல்லூரிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போன்று இந்த 13வது திருத்த சட்டத்தை அதை பத்தி பேசுவதற்கே தயார் இல்லை. அதை பேசினாலே ஒரு பயமான சூழ்நிலை இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருந்தது. ஆனால் இன்று இலங்கையிலே இருக்கின்ற முக்கியமான தேசிய கட்சிகள் இந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றது. அதுக்கான அதிகார பகிர்வை பற்றி பேச ஆரம்பிக்கின்றது. அதுக்கு அப்பால் சென்று புதிய அரசியலமைப்பை பற்றி பேச தென்னிலங்கையிலே ஆரம்பித்திருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நிலையை பயன்படுத்தி நாம் ஒரு அதிகார பகிர்வை, ஒரு மாகாண சபை ஏற்படுத்துவதை தவிர்த்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவது என்பது சமூகத்துக்கு நாம் இன்னொரு முள்ளிவாய்க்களுக்கு செல்வதான அர்த்தமாகும். இந்த பொது வேட்பாளர் என்னத்தை சாதிக்க போகின்றார்? இந்த பொது வேட்பாளரால் தமிழ் சமூகத்துக்கு என்னத்தை செய்ய முடியும்? 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு இன்று வரை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ் சமூகத்துக்கு செய்தது என்ன? அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த கைகாலிகள் அதே நிலையில், குடும்ப தலைவர்களை இழந்த பெண்கள் நிலை அதே நிலை, பெற்றோரை இழந்த குழந்தைகள் நிலை அதே நிலை. அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் காண முடியவில்லை. சில உதவிகள் புலம்பெயர் நாடிலே உள்ள செய்தாலும் கூட ஆக மொத்தத்தில் நிச்சயமா இந்த விடயங்களை பெருமளவு எல்லோரும் பேசி இருக்கின்றோம், நீங்களும் பேசி இருக்கின்றீர்கள். என்று அங்கு இருக்கின்ற முன்னாள் போராளிகள் அல்லது முன்னாள் போராளிகள் சொல்வதே அவர்கள் சிலர் விரும்பவில்லை. சரி, போராளிகளுடைய நிலை, மக்களுடைய நிலை, பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலை, கைகால்களை இழந்த மக்களுடைய நிலை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை பல இடங்களிலே பேசியிருக்கின்றோம். நீங்கள் சொல்லும் இதே விடயம்தான் மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. 2009 இருந்து இணக்க அரசியல் அல்லது நல்லிணக்க அரசியல் அல்லது மென்வலு அரசியல் என்று தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த அரசியல்கள் எல்லாம் 13ஆம் சீர்திருத்தத்தை அல்லது சமஷ்டியை அல்லது அதிகார பகிர்வை முன்வைத்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருந்திருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக பல்தரப்பட்ட நபர்களுக்கு ஆதரவினை வழங்கி இருக்கின்றார்கள். பொன்சேகாக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள், ரணிலுக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள், மைத்ரி ரணில் கூட்டணிக்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 2009 பிறகும் சரி, கடந்த அதாவது ஆயுத போராட்டத்திற்கு முற்பட்ட காலங்களிலும் சரி, இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டுத்தானே இருக்கின்றார்கள். இந்த அரசியல்வாதிகளுக்கு இப்ப இன்றுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஒரு புதிய விடயமாக முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு முன்னால் நீங்கள் சொல்லுகின்ற அதே அரசியலைத்தானே இந்த மக்களும் அல்லது அரசியல்வாதிகளும் முன்மொழிந்தார்கள். அதிலிருந்து மக்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கவில்லையே. நடேசன், உங்களுடைய ஆதங்கம் ஒரு ஆரோக்கியமானது, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் பிழைவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி பேசுவதற்கே தாங்கினார்கள். அதை பற்றி பேசவே இல்லை. ஐக்கிய நாடு சபைகளிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பொது வேட்பாளரை பற்றி பொது வேட்பாளர் என்ன சொல்லுகிறார்? சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல போகிறார். சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய முழுக்க சொல்லியாச்சு. இதுக்கு மேல் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. குறிப்பாக இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை பொறுத்த மட்டில் இந்தியாவை தவிர்த்து எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நாங்கள் செல்ல முடியாது. இந்தியா பல முறை தமிழ் தலைவர்களை சந்தித்து தெளிவாக சொல்லியிருக்கின்றது,
இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக, அது தொடர்பாக, அதிகார பகிர்வை தொடர்பாக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றீர்கள். அந்த சூழ்நிலை இலங்கையில் இருக்கின்றதா? முதலாவது தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும். நீங்கள் சொல்கின்றீர்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தமிழ் தலைவர்கள் பேசவில்லை. ஆனால் தமிழ் தலைவர்கள் எல்லோரும் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகள், அது டிஎன்ஏக்குள் இருந்த அரசியல் கட்சிகள் பெரும்பாலானவை 13ஆம் திருத்தச் சட்டத்தை தானே பேசி இருக்கின்றன. இங்கதான் பிரச்சனை வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்கள் அதை நிராகரித்தே வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அதில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நிராகரித்தே வந்திருக்கின்றார்கள். அதிலே பற்றி பேசினால் தங்களுக்கு வாக்கு கிடைக்காத நிலைமை ஏற்படுத்தியிருந்தார்கள். இதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு கரெக்ஷனுக்கு 13வது திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் +2 13+ என்று கூறும் பொழுது கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனிகளாகத்தான் இருந்தார்கள். புதிய அரசியல் அமைப்பை நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல. அது நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த இப்பொழுது எங்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விதம், சர்வதேச நாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வருகின்ற அந்த 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக மாகாண சபையை திறனுள்ளதாக இயங்க வைப்பது, அதன் ஊடாக வடகிழக்கிலே அபிவிருத்தி ஏற்படுத்துவது, அதன் ஊடாக காணாமல் போனவர்களுக்கு நியதியை தேடுவது, அதனை அடுத்து நாங்கள் சமஷ்டிக்கு செல்வது, இதைத்தான் சொல்லுகின்றோம். இந்த 2010 வாதத்தை எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவிர்த்திருக்கின்றன. நிறைய குறுக்கீடுகள் இருக்கிறதுக்கு மன்னிக்கவும், நான் தெளிவுபடுத்தலுக்காக தான் கேட்கிறேன். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் கூட தமிழ் அரசியல் தலைவர்களும் அல்லது அரசியல் கட்சியின் தலைவர்கள் இதைத்தானே கூறுகின்றார்கள். அவர்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நீக்குவதை எதிர்க்கின்றோம், அதை முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலிந்து கேட்கின்றோம். 13+ என்று ராஜபக்ஷ சொன்னதற்கு அதனை தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் அடிப்படையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை மஹிந்த ராஜபக்ஷவுடன் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தரப்புகள் முன்னெடுத்திருந்தன. பின்னர் கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த போது கூட அதனை நீக்குவேன் என்று சொன்ன போது கூட அதற்கு எதிராக அவர்கள் அறிக்கைகளை கொடுத்தார்கள், இந்திய அரசாங்கத்திற்கு கடிதங்களை எழுதினார்கள், இந்த சட்டத்தை நீக்கக்கூடாது, அதனை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று. அப்ப எங்க தமிழ் அரசியல் இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுத முயற்சியிலே டெலோ தலைமையிலான கட்சிகள் முயற்சி செய்தது. அதில் இறுதியாக சம்பந்தன் அவர்கள் கையெழுத்து வைக்கவில்லை, அந்த கடிதம் அனுப்பப்படவில்லை. அதன் பிறகு அனுப்பிய கடிதத்துக்கு இந்தியாவிலிருந்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலும் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், தமிழ் தரப்பிலே பிளவுபட்டிருந்தாலே ஒற்றுமையாக ஒரு இடத்தை முன்வைக்கவில்லை. நீங்கள் சொல்வது சரி, இதை செய்யவில்லை என்று அரசாங்கம் செய்தால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் சென்று தானே இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இதை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாம் வேண்டும். இலங்கை அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறது. இந்தியா வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் அவர்கள் பல முறை இலங்கைக்கு வந்து இதை பற்றி பேசும் பொழுது சரியா சொல்லிடுங்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு, அதாவது தமிழ் நீங்க சொல்வது போல தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை சரிவர கையாளவில்லை என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றீர்கள். இன்னொரு புறம் சிங்கள அரசியல் தலைமைகள் அல்லது ஸ்ரீலங்கா அரசு இலங்கையினுடைய அரசு பதவியில இருந்தவர்கள், அரசாக இருந்தவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி முற்றுமுழுதாக மக்களுக்கான ஒரு மாகாண சபையை ஏற்படுத்தவில்லை என்ற விடயத்தையும் நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். இவற்றை சர்வதேசத்திற்கு சொல்வதற்கு இவற்றை தமிழ், அதாவது சிங்கள அரசு என்பது எங்களுக்கு இதனை கூட நடைமுறைப்படுத்தாது, எங்களுடைய சுயாட்சி அடிப்படையிலான ஒரு அரசு அல்லது ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவை, சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு அதிகாரம் தேவை என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தேசமாக திரண்டு ஒரு சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும், சிங்கள தேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தானே இந்த பொது வேட்பாளர் முன்னிலைப்படுத்தப்பட்டதுதான். நாங்கள் நினைக்கிறோம் சில தவறு விடுகின்றோம். இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நான் முன் கூறியது போன்று இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி ஒரு வேட்பாளர் பேசவில்லை. இப்பொழுது பேசுகின்றார்கள். இப்பொழுது வெளிப்படையா தென்னிலங்கையிலே பேசுகிறார்கள். அனுராக் குமார் திசாநாயக்க பேசுகிறார், ரணில் பேசுகிறார், வேட்பாளர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அது முக்கியம். ஆனா கடந்த காலங்களில் பேசவில்லை. ஆனா இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதை பயன்படுத்துவதை விட்டு போட்டு நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்வதற்காக பொது வேட்பாளர்கள் சர்வதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? மீண்டும் இந்தியா என்ன சொல்ல போகின்றது? 13ஆம் திருத்த இந்தியா கடைசி மட்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறி போவதா, அது கடத்த கடத்துக்கு போவாது. நாங்கள் அதனூடாக 13ஆம் திருத்த சட்டத்தை எதிர்த்துதான் சமஷ்டிக்கு செல்ல வேண்டும்.
சர்வதேச 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சிங்கள மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிரிவினவாதிகள் அல்ல, நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வாழ விரும்புகின்றோம் என்ற விடயத்தை தெளிவாக சொல்லி எங்களுக்கான சம அரசியல் உரிமை வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட்டு மீண்டும் சர்வதேசத்துக்கு செல்வது என்பது இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் கூட நீங்க பாருங்கள் பிளவுபட்டு இருக்கின்றார்கள். ஒருவரும் ஐக்கியப்பட்டிருக்கவில்லை. மற்றது 83 சமூக அமைப்புகளும் 9 சிவில் அமைப்பும் 9 கட்சி 7 சிவில் அமைப்பு 7 கட்சிகளும். யார் இந்த சிவில் அமைப்பு? 10 எழுத்தாளர்கள். இவர்களுக்கு எந்த கட்டமைப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது? எனவே சர்வதேசம் மிக கவனமாக நுணுக்கமாக பார்த்திருக்கின்றது. நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வைத்தோம், அதற்கு பின்னர் சமஷ்டியை பத்தி பேசினோம். இதுக்கெல்லாம் மிக தெளிவாக மக்கள் சொல்லியிருக்கின்றோம், சர்வதேசம் சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுது பொது வேட்பாளர் தோல்வி அடையும் பட்சத்தில் அல்லது குறைந்தபட்சம் வாக்குகளை பெற்றெடுத்த பட்சத்தில் சர்வதேசம் என்ன சொல்ல போகிறது? உங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல போறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? நீங்க நினைக்கிறீங்களா தமிழ் மக்கள் 100க்கு 100% வாக்களிப்பார்கள், வெற்றி பெறான்னு நினைக்கின்றீர்கள்? நிச்சயமா அந்த நிலை இன்று இல்லை. இன்று நிலைமை மாறி இருக்கின்றது. இல்லை, ஆனால் அப்படி மக்கள் வாக்களிக்கும் பட்சத்தில், வாக்களிக்காத பட்சத்தில் சர்வதேசம் அதனை ஒரு கருத்தாக எடுத்துக் கொள்ளும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அதாவது நிச்சயமா வாக்களிக்காத பட்சத்தில் சர்வதேசம் மக்களுக்கு இந்த தேவை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளும். வாக்களித்தால் அந்த தேவை இருக்கு என்பதை சர்வதேசம் எடுத்துக்கொள்ளும் தானே? இல்ல, அது வாக்களிக்க சூழ்நிலை இல்லையே. நாங்கள் கள நிலையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்களும் ஊடகவியாளர், நானும் ஒரு ஊடகவியாளர். கள நிலைகளை நீங்க பார்க்கும் பொழுது இன்று நீங்க ஒரு பாருங்கள், கடந்த தேர்தலை வைத்து ஒப்பீடு செய்யுங்கள். கடந்த தேர்தலிலே மாவட்டத்திலே சிவனேசத்திரன் சந்திரகாந்தன், வியாழந்திரன், யாழ்ப்பாணத்திலே டக்ளஸ், அங்கஜன், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் விட அவங்க கூடுதலா வாக்கு விழுந்திருக்கின்றது. இன்று இன்னும் பிரித்தாத சூழ்நிலை இருக்கின்றது. தமிழரசு கட்சியை பிரித்து கையாண்டு இருக்கின்றார். தமிழரசு கட்சியிலே 3 இனங்களாக பிடித்திருக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழ் மக்கள் வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்கிறது? இல்ல, இதில் 2 விடயம் இருக்கின்றது. ஒரு விடயம், இப்ப நீங்கள் எதிர்ப்பவர்கள் சரி அல்லது மற்றவர்களும் பல்வேறு தரப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது சொல்லுகின்ற ஒரு விடயம், டக்ளஸ் தரப்பு, பிள்ளையான் தரப்பு, வியாழேந்திரன் தரப்புக்கான வாக்கு வீதத்தை சொல்லுகின்றன. ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குமான அல்லது மாகாண சபை தேர்தலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதும், பாராளுமன்ற தேர்தலிலே மக்களுடைய வாக்களிப்பு மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதும், உள்ளூர் சபைகளுக்கான தேர்தலிலே மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கும் அது தெரியும். ஆனால் நான் இந்த கள நிலைமை என்பதையும் உங்களுடைய வாதத்திலிருந்து நான் புரிந்து கொள்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவா இருக்கின்றது என்றால், இதில் குற்றச்சாட்டு வைக்கும் சுமந்திரன் உட்பட குற்றச்சாட்டு வைக்கும் பலர் சொல்லுகின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், இதில் தோற்றுவிட்டால், இதில் வாக்குகள் கிடைக்காவிட்டால் சர்வதேசம் சொல்லும் உங்களுக்கு இனி அது தேவையில்லை, நீ மக்கள் அதற்கு ஆணை தரவில்லை என்று சொல்லும். மறுபக்கம், இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான். மறுபக்கம் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றால், இதன் மூலம் சர்வதேசத்துக்கு என்னத்தை காட்ட போகின்றோம் என்று கேட்கின்றீர்கள். அப்ப தோற்றுவிட்டால் இவ்வாறான ஒரு செய்தி சர்வதேசத்துக்கு போகும் என்றால், இதற்கு வாக்குகள் கிடைத்து விட்டால் அதுவும் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியாக மாறும் தானே? இல்ல, தமிழினம் நடேசன் நீங்க கூறுவது முற்றிலும் சரி. அது செய்தியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து தான் இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. 13ஆம் திருத்த சட்டத்திற்கு நீங்கள் சொல்வது போல 3 வாக்காளர்களும் அல்லது 3 ஜனாதிபதி வேட்பாளர், முக்கியமான முதல் 3 ஜனாதிபதி வேட்பாளர்களும் 13ஆம் திருத்த சட்டத்தை வெளிப்படையாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த முறை போட்டிருக்கின்றார்கள். சுமந்திரனுடைய வாதமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் செய்து கொண்ட ரகசிய ஒப்பந்தங்கள், மனதளவில் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் போல அல்லாமல் நேரடியாக எல்லோர் மக்கள் மத்தியிலும் அதனை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சூட்சுமமாக அதனை சொல்லுகின்றது என்ற விடயத்தையும் சுமந்திரன் முன்வைக்கின்றார். அதாவது 13ஆம் திருத்த சட்டம் என்று சொல்லாமல் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், அதனை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இவ்வளவு காலமும் இவ்வாறான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அது எவையும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக வருபவர்கள், அரசு கட்டிலில் இருப்பவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார்கள், இவர்களை நாம் நம்ப தயாரில்லை என்ற செய்தியைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று பொது வேட்பாளர் கட்டமைப்பு சொல்லுகின்றது.
அவர்களுடைய வாதம் இதுவாக இருக்கின்றது. அப்ப இதற்கு மக்கள் வாக்களிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் யாரை மக்கள் தெரிவு செய்வது, இந்த 3 பேரில் யாரை தெரிவு செய்வது என்பதிலும் பெருங்குழப்பம் இருக்கின்றது. அது தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பெரும் குழப்பம் இருக்கின்றது. அங்கும் இந்த ஒற்றுமை வியாழேந்திரனுக்கும் பிள்ளையானுக்கும் டக்ளஸுக்கும் தமிழரசு கட்சியின் பிரிவுகளுக்குள்ளும் மற்ற பிரிவுகளுக்குள்ளும் அது அந்த ஒற்றுமை இல்லை. அப்போ இந்த ஒற்றுமையை வைத்துக் கொண்டுதான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் அந்த ஒற்றுமை இல்லாத விடத்து மீண்டும் இது ஒரு சிக்கலைத்தானே ராமராஜ் உண்டாக்குகிறது. நடேசன், நீங்கள் சொன்னது முழுமைய உண்மை. பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் ஒப்பீட்டு செய்ய முடியாது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது கள நிலவரை. ஆனால் கடந்த தேர்தலிலே என்னுடைய வாதம் என்னென்றால், கடந்த காலங்களிலே நடைபெற்ற 8 ஜனாதிபதி தேர்தலிலும் இனவாதம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு சிறுபான்மை தமிழர்கள், முஸ்லிம்கள் பலியானார்கள். ஆனால் இந்த முறை அந்த தேர்தல் களம் வேறொரு இடத்துக்கு சென்றிருக்கிறது. சர்வதேசம் உன்னிப்பாக பார்க்கின்றது. அனுராக் குமார திசாநாயக்கா தென்னிலங்கையிலே சென்று இனவாதம் இல்லை, நாங்கள் புதிய நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் என்று கூறுகின்ற அளவுக்கு அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13வது திருத்த சட்ட பிரிக்க முடியாத அதிகார பகிர்வை வழங்கும் என்ற சூழ்நிலையில் நடையில் வந்திருக்கின்றனர். அப்படி நிலைமை மாறி இருக்கின்றது. வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள், குறிப்பாக நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் எதுவும் பேசலாம், துன்பங்களை துயரங்களை அனுபவித்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் தேவை. அது எப்படி அவர்கள் எதிர்பார்க்கின்ற தங்களுக்கு ஒரு நிர்வாக அளவின் ஊடாகத்தான் தங்கள் விடைகளை பார்த்துக் கொள்ளலாம். காணாமல் போனவர்கள், மருத்துவமனை வசதிகள், பாடசாலை வசதிகள், இதுக்கெல்லாம் நிர்வாக அளவு இல்லை. மாகாண சபை கடந்த காலத்தில் இருந்தும் கூட உள்படையாக செயற்படவில்லை. இவர்கள் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டே இந்த மக்கள் அபிவிருத்தியை எந்த ஒரு கவனத்திலும் கொள்ளவில்லை. ஆனால் இன்று மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்தபடியால் தான் நான் சொன்னேன், வியாழேந்திரன், அங்கஜன், டக்ளஸ் போன்றவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்களே ஒழிய அந்த நிலையை நாங்களும் அபிவிருத்தியோடு இந்த அரசியலை முன்னெடுப்போம், எங்கள் அரசியல் தீர்வை நாடுவோம் என்று தமிழ் கட்சிகள் முன்னெடுக்கும் என்றால் மக்கள் முழுமையாக நீங்கள் கூறுகின்ற வாக்களிப்பார்கள். இந்த முறை சர்வதேசம் என்ன சொல்ல போகணும் என்றால், இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள், நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு நடைமுறை இருக்கார்கள். உண்மையில ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு நெருக்கடி நிச்சயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா தவிர்த்து ஒரு பூரணமான ஒரு ஆட்சியை இலங்கையிலே செய்ய முடியாது என்பதை பூரணமாக எல்லாருமே ஒத்துருக்கிறார்கள். அவர்கள் சைனாவோடு சென்றாலும் கூட இந்தியாவை பாய்த்துக் கொள்ள தயாரில்லை. இந்தியா தொடர்ந்து என்ன சொல்லும், இப்பொழுது மோடி அரசாங்கம் இன்னும் 4 வருடங்களுக்கு இருக்க போகிறது, நீங்கள் இந்த அதிகார பகிர்வை வழங்குங்கள், அதற்கான தேவையை செய்யுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இன்றைக்கு இலங்கையிலே ஒரு இனவாதத்தை கக்குகின்ற ஒரு செயலாக தமிழ் கட்சிகளினுடைய தமிழ் மக்களின் நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைக்கு வந்து அது ஆக்கப்பூர்வமாக ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வைப்பதற்காக ஒரு வேட்பாளரை நிறுத்துவது எவ்வாறு இனவாதமாக மாற்றப்படும் பேசுகிற விடயங்கள். வேட்பாளர் நிறுத்துவது நிச்சயம் இனவாதம். பூரண சுதந்திரம், பூரண உரிமை ஒன்று. அவர் பேசுகின்ற விடயங்கள் உண்மையிலே இவர் சரியான ஒரு ஆள் என்றால் தென்னிலங்கையிலே போயிட்டு தங்களுடைய நியாயங்களை சொல்லியிருக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனை இதான். எங்கேயாவது செய்தார்களா? எங்கேயாவது சென்றார்களா? முதலாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அழைக்கும் பொழுது இவர்களுடைய பிரச்சனை. ஆனால் இவர்கள் ஒன்று கூடிய கட்சிகள் தனித்தனியாக போய் சந்தித்தது. இதிலேயே எங்களுடைய வேறுபாடுகளை மறந்து விட்டோமே. அன்று போய் சொல்லியிருக்க வேண்டும், எங்களுடைய பிரச்சனை இதான், நீங்கள் ஒரு காலகட்டத்தை தாருங்கள், நாங்கள் வேட்பாளர் எங்களுடைய சமஸ்திதனமா பேச்சுவார்த்தை எப்ப ஆரம்பி, அப்படி ஒரு நெருக்குதலை கொடுத்திருக்க வேண்டும். அது சர்வதேசத்தில் கூட சொல்லியிருக்கலாம். ஏன் தவிர்த்தார்கள்? இவர்களுடைய கொள்கை கிடையாது, இவர்களுடைய இது கிடையாது, அவர்களுடைய ஒரு நிரந்தர இதில். நீங்க இந்த பின்புலம் உள்ளவர்களை பாருங்கள், தயவு செய்து. இந்த பொது வேட்பாளர்கள் பின்புலவர்கள், அரசியலே தோல்வி கண்டவர்கள், சும்மா அரியந்திரன் தனிப்பட்டவர்கள் கலைக்கவில்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள். அந்த காலங்களிலே நாங்கள் அரசியல் கூட்டங்களில் ஈடுபடும் பொழுது மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அரசியல் கூட்டங்களில் பேச சென்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வந்து யாரும் அப்படி செய்கிறார்கள்? ஒருவரையும் காணவில்லை. சார்ல்ஸ் ரணிலோடு நிற்கிறார், சிறிதரன் வவுனியாவிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு பஸ்களிலே ஆட்களை ஏற்றி அனுப்புகிறார். இப்படி ரகசிய உடன்பாடுகள் பல்வேறு இருக்கின்றது. நான் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை. சுமந்திரன் காலையில் ஒன்று சொல்லுகிறார், பின்னர் ஒன்று சொல்லுகிறார். காலையில சஜித் ஆதரவு என்கின்றார், பின்னர் அனுரா நண்பன் என்கின்றார். இது ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் நிகழ்வு என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியின் கட்சி தீர்மானத்தை சேனாதராஜா அவர்கள் வவுனியாவில் வாசித்து விட்டு 2 மணி நேரத்தில் சிறிதரன் கூட்டத்தில் பொது வேட்பாளர் ஆதரவளிக்கிறார். அவருடைய மகன் கலையமுதன் ரணிலை யாழ்ப்பாணத்தில் சந்திக்கின்றார்கள். இவர்களை எங்களுடைய அரசியல் சற்று யோசித்து பாருங்கள்.
எங்களுடைய மக்கள் மக்களுடைய தியாகம் என்ன? இன்னைக்கு மக்கள் புலிகள் தொடர்பாக கடுமையான விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் அவர்களின் தியாகத்தை மதிக்கின்றேன். அதில் கொஞ்சமும் நான் அவர்களுக்கு நான் முழுமையான மரியாதை கொடுக்கின்றேன். அவர்களை வைத்து வியாபாரம் செய்வதை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய தியாகத்தை நாங்கள் எந்த வகையிலும் கொச்சப்படுத்த முடியாது. மக்கள் யாருக்கு வாக்களிப்பு என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப மக்கள் மத்தியிலும் ஒரு விரக்தி நிலை இருக்கு. நீங்கள் அபிவிருத்தி தொடர்பாக சொன்ன விடயம் நானே வெளிப்படையாக அந்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தேன். சுமந்திரனிடமே அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன். அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதாவது அவர்களுடைய ஒரு தோல்விகரமான அரசியல் தான் அங்கு டக்ளஸும் அங்கஜனும் அல்லது பிள்ளையானும் வியாழேந்திரனும் இந்த கிழக்கு வடக்கு என்ற பிரிவினைவாதம் மிக கூர்மை அடைவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றது என்ற கேள்விக்கு அவர் அது எங்களுடைய தவறு, எங்களுடைய அரசியல் தவறுதான் என்று அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த தவறிலிருந்து நிவர்த்தி செய்வதற்கான வேலைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்களா என்பது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தியும் இருக்கின்றது இல்லையா? அதாவது தொடர்ச்சியாக இப்ப நல்லிணக்க அரசாங்கம் என்று ஒன்று வரும் பொழுதும் இந்த மாற்றங்கள், இந்த இனவாதத்தின் வீழ்ச்சி என்று சொல்லலாம், அல்லது இனவாதம் என்று இலைமறை காயாக இருக்கின்றது என்று சொல்லலாம். இன்றைய பொருளாதார தோல்விகள் இன்னொரு மக்களை பலிக்கடாவாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இலங்கை அரசாங்கத்தை தள்ளி இருக்கலாம். அது மலையக மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், அல்லது வடக்கில் அல்லது கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இனவாதத்தை மீண்டும் இவர்கள் கையில் தூக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? வருகின்ற அரசியல் தலைமைகளுடைய எழுச்சி, இனவாதம் பெரிய தோல்வியை சந்தித்திருக்கு என்பதை இன்று சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, கம்பன் போன்றவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அது முழுமையாக உருவாக்கியது ராஜபக்ச பரம்பரை என்பதை தெரியும். அவர்கள் அதை வைத்தே தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அப்படி வந்ததுதான் கோத்தபாய ராஜபக்ச. அதனால் நாடு மிக படுபாதாத்தில் தள்ளப்பட்டது. மக்கள் படும் மோசமான பொருளாதார நிலைக்கு சென்றார்கள். அப்பொழுது கை கொடுத்தது இந்தியா என்பதை தென்னிலங்கை மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற வகையிலே பொதுவாக தேசிய மக்கள் சக்தியுடைய எழுச்சி, அது கிராம வழியிலே செய்த பிரச்சாரங்கள் இன்று நிலைமை மாற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலை வடகிழக்கிலும் மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொது வேட்பாளருடைய இன்னொரு முறை வந்து இவர்கள் உண்மையிலே முஸ்லிம் தலைமைகளை அழைத்து பேசியிருக்க வேண்டும். வடகிழக்கிலே உள்ள முஸ்லிம் தலைமைகள் இருக்கின்றது. மலையக மக்களுடன் பேசி இருக்க வேண்டும். கொழும்புக்கு நீங்க வராதீர்கள், நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நீங்கள் வடகிழக்கில் பாருங்கள், உங்களோட பூர்ண உதவி என்று. மற்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே இதுக்கு எதிராக தான் நிற்கிறார்கள். கலையர் சத்தத்தை காணவில்லை, வினோத லிங்கத்தின் சத்தத்தை காணவில்லை. சரிதானே? ஜனா வந்து போன நேற்று தான் மட்டக்களப்பு கூட்டத்திலே நடத்தி இருக்கின்றார். இவ்வளவு காலம் எந்த செயற்பாடும் இல்லை. சரிதான். 83 பொது அமைப்புகளாக யார் என்று இதுவரைக்கும் தெரியாது. எனவே இந்த பொது வேட்பாளர் என்பது இன்றைய சூழ்நிலையில், இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு அர்த்தமற்ற விடயம். இவர்கள் பொது வேட்பாளர் அதுக்கு முன்பு எல்லா கட்சியுடன் பேசியிருக்க வேண்டும். காலம் கடந்து தானே எல்லாம் செயற்பட்டார்கள். பொது வேட்பாளர் தெரிவு என்பது எப்படி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது? கிழக்கு மாகாணத்திலே ஒரு பெண்ணை ஒரு அரசியலிலே சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு வரும் என்று கூறினார்கள். அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் அவர் அரசியலில் ஈடுபட மாட்டார் என்று கடைசிய தமிழரசு கட்சியிலிருந்து வந்து அந்த கட்சியை பிளவுபடுத்திவிட்டார்களே. அந்த கட்சிக்குள் நடக்கின்ற விடயங்களை பாருங்களே. தமிழரசு கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றை அவர்கள் சிதைத்து விட்டார்களே. அந்த தலைவர்கள் தேர்தலுக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனையை பற்றி விரிவாக பேசத்தான் வேண்டும். ஒரு இறுதி கேள்வியாக அல்லது இறுதி கருத்தாக உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய பார்வையை முன்வைத்திருக்கின்றீர்கள். ராம்ராஜினுடைய பார்வையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அல்லது இலங்கை பூராகவும் இருக்கின்ற தமிழ் மக்கள், அது வடக்கு கிழக்கு மக்களுடைய உரிமைகள் சார்ந்தும் அவர்களுடைய நலன்கள் சார்ந்தும் இந்த தேர்தலில் யாரை தேர்வு செய்தது உசிதமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்ல, உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு ஊடகவியாளர் என்ற ரீதியிலே நாம் இவருக்குத்தான் வாக்களிங்க என்று சொல்லக்கூடாது. அதாவது ஊடக தர்மம் இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே ஒரு இனவாதமற்ற மக்கள் மத்தியிலே எதிர்காலத்தில் ஒரு நீண்ட கால நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை போகணும் என்றால் நாங்கள் உண்மையிலேயே அனுராகுமார திசாநாயக்கருடைய கொள்கையிலே பார்க்கலாம். அது தமிழ் மக்களுக்கு ஒரு நீண்ட கால அரசியல் தீர்வுக்குத்தான் ஒரு சாதகமான விடை. உடனடியாக மாநசபையை நடைமுறைப்படுத்தி மாநசபை தேர்தலை நடத்தி
அதற்கான நடைமுறைகளை ஏற்படுத்துவதென்றால் சஜித் பிரேமதாச அதை முன்னெடுப்பார். ஆனால் ரணில் அவர்கள் வந்தாலும் கூட அது அவருக்கு அவர் கட்சியிலே ஒரு பலமான ஆள் இல்லை. அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பலமான கட்சியா இல்லை. அவர் மற்றவர்களை நம்பியே ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேர்தலுக்கு பின் பலவித மாற்றங்கள் வரும். ஆனால் இவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக பலமாக இருக்கின்றார்கள். சொல்வதை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது என்பதைதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கும் அல்ல, ஒரு அரசு கட்டமைப்புக்கும் புதிதானவர்கள். அவர்கள் தமிழ் மக்களோடு இணைந்து போவார்கள் அல்லது இனவாதத்தை இப்பொழுதே முன்வைத்திருப்பார்கள். அந்த இனவாதத்தை தவிர்த்து தமிழ் மக்கள் தொடர்பாகவும் பேசி இருக்கின்றார்கள். பல்வேறு வாக்குமொழியை தென்னிலங்கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். இதுதான் முக்கியம். அனுராகுமார் திசாநாயக்கன் சரி, சஜித் பிரேமதாசன் சரி, காலிலேயும் மாத்திரையிலும் கண்டிலேயும் பேசியிருக்கின்றார்கள் 13வது திருத்த சட்டத்தை. முதல் 13வது திருத்த சட்டம்னா நாடு பிளவுபட்டு போயிடும் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டது. குறிப்பாக இப்பயும் என்ன சொல்லுகிறார், நாடு பிளவுபட்டு போயிடும். நாமல் ராஜபக்ச என்ன செய்கிறார், நாங்கள் போலீஸ் காணி அதிகாரம் கொடுக்கவே மாட்டோம் என்கிறார். இந்த நிலை மாறி இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை வந்திருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் மிகவும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கடமை மக்கள் அதை செய்வார்கள். இதில் ஒரு சிறிய கேள்வி உங்களுடைய கருத்தில். நீங்கள் 2 வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த விடயத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். வளமையாக நாங்கள் ஸ்ரீலங்காவினுடைய இந்த அரசியல் வரலாற்றில் பார்த்துக் கொண்டு வந்த விடயம், இவ்வாறு சொல்லி ஆட்சிக்கு வருபவர்கள், உதாரணமாக சந்திரிகாவை கூட உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம், வரும் பொழுது அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் அல்லது அங்கு மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்புபவர்கள் இதனை கையில் எடுத்து மீண்டும் இனவாதத்தை வளர்த்து இந்த சட்டமூலங்களை நிறைவேற்ற விடாமல் தடுத்து பாராளுமன்றத்தை முடக்குவதும் மக்கள் மத்தியிலே அதை கொண்டு போராட்டங்களை நடத்துவதும் வரலாறாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் வரும் பொழுது இனவாதம் இலைமறைகாயாக போவதும் மீண்டும் தலை தூக்குவதும் தொடர்ச்சியாக இருக்கின்றது போன்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இப்போது மாறி இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு நடப்பதற்கான சந்தர்ப்பம் மீண்டும் வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இவர்களால் இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இதனை கொடுக்க முடியுமே தவிர சிங்கள பேரினவாத கட்டமைப்புக்குள் தான் சஜித்தாக இருக்கலாம், அனுராவாக இருக்கலாம், அதற்குள் நின்று கொண்டுதான் இவர்கள் வாக்குகளை கேட்கின்றார்கள். அதற்குள் தான் இவர்கள் ஆட்சி கட்டில் ஏற நினைக்கின்றார்கள். பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த இனவாத கட்டமைப்பிற்குள் உள்தான் இவர்களும் இருக்கின்றார்கள் என்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் பலரால் முன்வைக்கப்படுகின்றது. இதை பற்றிய உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை? மக்களுடைய ஆதங்கமும் சரியான கேள்வியும் சரி, நியாயமான கேள்வி, அதில் எந்தவித இல்லை. உண்மையிலே இப்பொழுது இருக்கின்ற 265 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்த கையுடன் இது ஒரு வகையிலே பாராளுமன்றம் கலைக்கப்படும் பொழுது இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அறகலை போராட்டத்துக்கு பிறகு மக்கள் இவர்களை கள்ளர்கள் என்றார்கள், லஞ்சத்தில் ஈடுபட்டவர்கள் என்றால் பலவித குற்றச்சாட்டுகளை வைத்தால் அதனால்தான் அறகலை போராட்டம் நடந்தது. எனவே பாராளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். புதிதாக தெரிவு செய்யப்படும் இன்றைய சூழ்நிலையிலே ஜேவிபியின் தலைமையிலான என்பிபி கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு தென்னிலங்கையில் இருக்கின்றது. அவர்கள் கிராம மட்டத்தில் இருந்து அரசியல் வந்தவர்கள். உயர்ந்த மட்டத்தில் அனுராகுமார் திசாநாயக்க கூறுவது போன்று நான் லைட்டிலிருந்து படித்தேன், கிராமத்தில் வாழ்ந்தேன் என்கின்ற நிலை. எனவே அவர்களுக்கு சாதாரண மக்களுடைய நிலைமை தெரியும். இந்த இனவாதத்தால் இலங்கை சென்று பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு தெரியும். அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவருடைய சேர்ந்திருக்கின்ற முழுமையான சிறுபான்மை கட்சிகள் மனோ கணேசனாலும் சரி, அல்லது ஹக்கீம்னாலும் சரி, அல்லது சுமந்திரனாலும் சரி, அவர்களுடைய பலம் இன்றைக்கு சஜித் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே அவர்களும் இன்னொரு இனவாதத்தை கட்டியெழுப்ப முடியாது. இனவாதத்தை கட்டியெழுப்பணும் என்றால் முதலே பேசியிருக்காங்க. எனவே இவர்களுக்கு சர்வதேசத்தை அணுகி சர்வதேசத்தின் உதவி பெற்றுக்கொள்வதென்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது இலங்கை மீண்டும் மீண்டும் ஒரு பொருளாதார பின்னடைவை அடையும் என்பதை நன்காவே உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால அந்த பயம் இனி தேவையில்லை தான் நினைக்கிறேன். நிஜமா இன்று நம்முடன் இணைந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு அளித்து இந்த விவாத களத்தில் கலந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. நன்றி நடேஷும். உண்மையிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதற்கு மீண்டும் இன்னொரு முறை நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம்.